பழனி முருகன் கோயிலில் 350 ஆண்டுகால பாரம்பரிய வழக்கப்படி பர்வதராஜ குல மக்கள் இரவு முழுவதும் தங்கி முருகனை வழிபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டாரத்தில் வசிக்கும் பர்வதராஜ குல மக்கள் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகனை மருமகனாக நினைத்து வழிபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு வருடமும் தைப்பூசம் முடிந்ததும் எடப்பாடியிலிருந்து காவடி சுமந்து வந்து முருகனை வழிபடும் வழக்கம் கடந்த 350 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இவர்களுக்கு மட்டும் பழனி மலையில் இரவில் தங்கி வழிபாடு நடத்த அனுமதியும் வழங்கப்படும். அந்த வகையில் நடப்பாண்டும் தைப்பூசம் முடிந்ததும் எடப்பாடியில் இருந்து சுமார் 50,000 மீனவ சமுதாய மக்கள் மயில் காவடி, இளநீர் காவடி, பறவை காவடி என பல்வேறு காவடிகளை சுமந்து பழனிக்கு யாத்திரை வந்தனர். பின்னர் பக்தர்கள் நடந்து செல்லும் படிகளில் பூஜை செய்த பர்வதராஜகுல மக்கள் பின்னர் 300 கிலோ வண்ண மலர்களை கொண்டு ஓம் சரவணபவ என்று அலங்காரம் செய்து வழிபட்டனர். பஞ்சாமிர்த பூஜையும் 60ஆம் படி பூஜையும் மலர்கள் அழகாக கொண்டு செஞ்சிட்டு இருக்கோம். கடந்த 2-3 வருடங்களாக கொரோனா காலத்தினால எங்களுடைய மக்கள் அனைவரும் வர முடியாமல் இந்த வருஷம் தான் எல்லாருமே திரண்டு 50,000 பேர் பயங்கர கூட்டமாக வந்து இங்கே வழிபடுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி மலை முழுவதும் எங்களுக்கு ஒரு நாள் மட்டுமே தங்கறதுக்கு அனுமதி இருக்குது. இன்றைக்கி இரவு முழுவதும் வழிபாடு செஞ்சு விபூதி படைச்சி அதை எடுத்துக்கொண்டு போய் வருஷம் 365 நாளும் குழந்தைங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறோம். ஏற்கனவே இவர்களே பல்வேறு வகையான பழங்களை கொண்டு தயாரித்த 15 டன் எடை கொண்ட பஞ்சாமிர்தம் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. பழனிக்கு பாத யாத்திரையாக காவடி சுமந்து வரக்கூடிய இவர்கள் மீண்டும் சொந்த ஊர்களுக்கும் பாத யாத்திரையாகவே சென்று விரதத்தை முடிப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.